திரு ஸ்டெல்லா புரூஸ் அவர்கள் எழுதிய ஒரு காதல் தொடர்கதை. அது ஒரு நிலா காலம். இந்த நாவலோட அடுத்த பகுதி இப்ப கேட்கலாமா? பகுதி 6, அத்தியாயம் 8. 9ஆம் தேதி மத்தியானம் சாப்பாட்டுக்கு பின் குன்னூரில் இருந்து வந்திருக்கும் ரோஸ்மேரியை பார்த்து வரலாம் என்று செயின்ட் தாமஸ் மவுண்ட் போய் சேர்ந்தேன். தாமரை பூக்களால் ஓர் உயிருள்ள சிற்ப வடிவமாக சமைத்து வார்த்தெடுத்தது போன்ற மென்மையோடும் திண்மையோடும் சற்று வயதுக்கு மீறி வளர்ந்துவிட்ட ஆரோக்கியமான குழந்தையின் இனிய சாயலில் இருந்தாள் ரோஸ்மேரி. மரக்கதவுகளை விலக்கி தோட்டத்தில் நான் நுழைந்ததுமே ஹாலில் உட்கார்ந்திருந்த ரோஸ்மேரி வேகமாக எழுந்து வந்தாள். ஐ எம் ரோஸ்மேரி என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டாள். நான் ராம்குமார். மிக மிக உண்மையாக சொல்வதென்றால் திடுமென எனக்கு 20 வயதில் ஒரு புதல்வி கிடைத்து விட்டார் போலத்தான் இருந்தது ரோஸ்மேரியை பார்த்ததும். என்ன ஒரு குழந்தைத்தனமான கண்கள், எத்தனை ரோஜா வர்ணத்தில் அவளுடைய நகங்கள், எவ்வளவு அனாயாசமான பொன்வண்ண கூந்தல். நான் அருகில் இருந்த சோஃபாவில் உட்கார்ந்தேன். ரோசியின் கண்களில் வியப்பும் பயமும் கலந்து தெரிய ஒருவித பக்தி உணர்வுடன் என் எதிரில் நின்று கொண்டிருந்தாள். உட்கார் ரோசி, ஏன் நிக்கிற என்று சொன்னேன். பரவாயில்ல பாஸ். நோனோ, உட்காருமா, உட்காரு. நான் என்ன உனக்கு முதலாளியா இல்ல வாத்தியாரா? உட்காரு. தயக்கத்துடன் நாற்காலியின் விளிம்பில் உட்கார்ந்தாள். நல்லா சாஞ்சு உட்காரு. அவள் சாய்ந்து உட்கார்ந்து கொண்டாள். நான் நினைக்கவே இல்லை ரோசி, நீ இவ்வளவு சின்ன குழந்தை மாதிரி இருப்பேன்னு. ரோஸ்மேரியின் முகத்தில் சந்தோஷம் வந்தது நான் சொன்னதை கேட்டதும். கவுன் பட்டனை திருகிக் கொண்டே சொன்னாள். எனக்கு அதான் பாஸ் ஆசை, எப்பவும் சின்ன குழந்தையாகவே இருக்கணும். உன்னை பார்த்த நிமிஷமே எனக்கு மனசுல என்ன தோணிச்சு தெரியுமா ரோசி? திடீர்னு கடவுள் 20 வயசுல எனக்கு ஒரு டாட்டரை கொடுத்துட்டா போலதான் இருந்துச்சு. ரோஸ்மேரி வெட்கத்துடன் தலையை குனிந்து கொண்டாள். காலின் பெருவிரலால் தரையை கீறிக் கொண்டிருந்தவளை பார்த்து கொண்டே இருந்தேன். அந்த கணம் எனக்கு என்னுடைய இளமையும் வாலிபமும் கசப்பாக இருந்தது. என் தலைமுடி எல்லாம் நரைத்து ஒரு வயோதிகனாக தளர்ந்து விட வேண்டும் போல இருந்தது. கைத்தாங்களாக ரோஸ்மேரி எனக்கு கனிவுடன் வழி உதவி செய்ய வேண்டும் போல இருந்தது. என்றைக்காவது குறைந்தபட்சம் அவளை என் ஸ்வீகார புத்திரியாகவாவது இந்த உலகத்திற்கு தெரிவித்து விட வேண்டும் என்று எண்ணிக்கொண்டேன். 10 டேஸ்ல உனக்கு ஒரு ஜாப் வாங்கி தந்துடுறேன் ரோசி. என்ன? சரி பாஸ். ஆனா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஷீலியா சில விஷயங்கள்ல சரியில்லை. அவளை தேடி வர்ற சில பசங்களும் சரியில்லை. அதனால நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும், புரியுதா? ஒருவேளை நீ இங்க இருக்கிறது அவ்வளவு சரியில்லைன்னு எனக்கு எப்பவாவது தோணுச்சுன்னா உன்னை கொண்டு போய் ஏதாவது ஹாஸ்டல்ல சேர்த்துருவேன். சரிதானா? சரி பாஸ். ரோஸ்மேரி இன்னும் பயபக்தி களையாமலேயே விரலின் நகத்தை கடித்தபடி உட்கார்ந்திருந்தாள். நகத்தை கடிக்க கூடாது என்று சொன்னேன். உடனே அவள் நகம் கடிப்பதை நிறுத்தி கொண்டாள். ரோசி, என்கிட்ட உள்ள முக்கியமான குணம் என்ன தெரியுமா? என்னைக்குமே என் பேச்ச அப்படியே கேட்கறவங்கள தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன் பாஸ். ரோஸ்மேரி மகிழ்ச்சியுடன் சொன்னாள். வெரி குட், குட் கேர்ள். விகற்பமே இல்லாமல் கவுனை தொடை இடுக்கில் செருகிக் கொண்டு உட்கார்ந்தாள். ரோசி, அப்படியே கொஞ்ச தூரம் வாக்கிங் போயிட்டு வருவோமா? ஓ எஸ், போலாம் பாஸ். சரி, ஆண்டி கிட்ட சொல்லிட்டு வா, ஒரு 15 நிமிஷம் சின்ன வாக் போயிட்டு வருவோம். 1 மினிட் பாஸ். நான் சிகரெட்டு பற்ற வைத்தபடி வெளியில் காத்திருந்தேன். ரோஸ்மேரி ஓடி வந்தாள். நிஜமாகவே என் மகள் என்னை பார்த்து ஓடி வருவது போலத்தான் இருந்தது எனக்கு. என்றைக்காவது இவளை அழைத்து போய் சுகந்தாவிடம் அறிமுகம் செய்து வைக்க வேண்டும் என்று நினைத்தேன். எனக்கு மகள், என் சுகந்தாவுக்கும் மகள்தானே. உயர்ந்த மரங்கள் வளர்ந்த வீதியில் நடமாட்டம் இல்லை. மரக்கிளைகளில் குயில்களின் குரல்கள் கேட்டன. மரங்களை நிமிர்ந்து பார்த்தேன். உச்சியில் கொக்கு இனத்திலேயே சற்று மாறுபட்ட வக்கா பறவைகள் கும்பல் கும்பலாக அமர்ந்திருந்தன. வெரி குட். இங்க இவ்வளவு வக்கா இருக்குதுங்களா? ஊருக்கு போயிட்டு வந்ததும் ஒரு நாள் என்னோட துப்பாக்கி எடுத்துட்டு வந்துட வேண்டியதுதான். சுட்டு சாப்பிட்டா ஒன்னா இருக்கும் என்று சொன்னேன்.
ரோசியும் நிமிர்ந்து பார்த்தாள். தன்னுடைய இனத்தை பார்த்தால் போல அவளின் கண் இமைகள் சிறகுகள் போல அடித்துக் கொண்டன. பிளீஸ் வேணாம் பாஸ், பேர்ட்ஸ கொல்லக்கூடாதுல்ல. சாப்பிடுறதுக்கு ரொம்ப ஜோரா இருக்கு ரோசி. நோ பாஸ், பாருங்க, அதெல்லாம் எவ்வளவு ஹாப்பியா அந்த பேர்ட்ஸ் சுத்திட்டு இருக்குது. பிளீஸ் டோன்ட் கில் தம். சரி வா, நடக்கலாம். சிறிது தூரம் நடந்த பின் ரோஸ்மேரி என்னை பார்த்து கேட்டாள், பாஸ், அந்த 100 ரூபீஸ் எப்படா திருப்பி தரணும் உங்களுக்கு? சட்டென்று ரோஸ்மேரியின் முகத்தை பார்த்தேன். அவளின் கண்களில் கடன்பட்ட நெஞ்சம் தெரிந்தது. சிச்சி, உங்ககிட்ட நான் அந்த பணத்தை திருப்பியா கேட்டேன்? நீங்க கேட்காட்டாலும் அது உங்க பணம் இல்லையா? சிறுமிக்கே உரிய மகிழ்ச்சியுடனே சொன்னாள் அவள். ஒரு நிமிடம் நான் உணர்ச்சி வசப்பட்டேன். ஆதரவுடன் ரோஸ்மேரியின் உச்சிதனை முகர வேண்டும் போல இருந்தது. பாரதியின் கண்ணம்மா பாடல்கள் அனைத்தும் என் நெஞ்சில் வந்து மோதின. அவளின் தோள்களில் அவளுக்கு ஒரு பாதுகாப்பு போல என் கைகளை அரவணைத்து நடந்து சென்றேன். என்னுடைய கை சொந்தத்துடன் அவளுடைய தோள்களில் படர்ந்து கொண்டதை உடனடியாக இணக்கத்துடன் ஆனந்தத்துடன் ஏற்றுக்கொண்ட தன்மையில் ஒரு பரிவுமிக்க ஆண் என்ற பாதுகாப்புக்கு ரோஸ்மேரியின் மனம் எத்தனை காலமாக காத்திருந்திருக்கிறது என்பதை என்னால் உணர முடிந்தது. உன்னுடைய டேடி உயிரோடு இருந்து உனக்கு பணம் தந்தாக்கா அவருக்கு நீ பணத்தை திருப்பியா கொடுப்ப என்று ரோசியை கேட்டேன். இல்ல, தட்ஸ் ஆல். சிறிது தூரத்திற்கு பேசாமல் இருவரும் நடந்தோம். நல்லா சந்தோஷமா இரு, ஜாலியா இரு. உனக்கு என்ன வேணும்னாலும் என்ன கேளு, நான் வாங்கி தரேன். எங்க போகணும்னாலும் சொல்லு, கூட்டிட்டு போறேன். எங்க இப்ப போகணும் சொல்லு? லைட் ஹவுஸ். சரி, வேற? மியூசியம். சரி, அடுத்து மூர் மார்க்கெட், மெரினா பீச், மிருக கண்காட்சி சாலை, எல்லாமே. அப்ப ஒண்ணு பண்ண வேண்டியதா ரோசி, நாளைக்கு நான் எங்க ஊருக்கு போறேன். ஓ, எப்ப வருவீங்க பாஸ்? ஒரே வாரத்துல வந்துருவேன். வந்ததும் ஒரு வாரம் எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்தரலாம். சுத்தி பார்த்த அப்புறம் வேலையில ஜாயின் பண்ணு. வேலையில ஜாயின் பண்ணிட்டு மூர் மார்க்கெட் பார்க்க போறேன், மெரினா பீச் பார்க்க போறேன்னு போய் லீவு கேட்டா உன்னை வீட்டுக்கு போயிடு தாயின்னு சொல்லிடுவான். தெரியுதா? ரோஸ்மேரி சரி என்று தலையை ஆட்டினாள். ரைட், வா, திரும்பி போலாம். நான் ஆபீஸை அடைந்ததும் கண்ணன் சொன்னான், சுகந்தா போன் பண்ணினாங்க சார். எதுவும் சொன்னாங்களா? உங்களை போன் பண்ண சொன்னாங்க. உடனே சுகந்தாவுக்கு போன் செய்தேன். என்னம்மா, போன் பண்ணியா? பைப்பு கிடைச்சதா இல்லையா? அது அவ்வளவுதான். எந்த பைய கையில கிடைச்சதோ. நமக்கும் பைப்புக்கும் ராசி இல்ல போல. போனா போறது அது. நீங்க நாளைக்கு ஈவினிங் தானே ஊருக்கு போறீள்? ஆமா, வரியா நீயும்? எப்ப வரணுமோ அப்பதான் நான் வருவேன். சரி, நாளைக்கு சனிக்கிழமை, அரை நாள் தான் ஆபீஸ். மதியானம் 2 மணிக்கு வந்துடுறேளா? ஓ எஸ். பேசிட்டு இருந்துட்டு அப்படியே நீங்க ஈவினிங் ஊருக்கு கிளம்பலாம். அப்ப நாளைக்கு சரியா 2 மணிக்கு பாப்போமா? ஓ எஸ். மறுநாள் சரியாக மதியம் 2 மணிக்கு தம்பு செட்டி தெருவின் முனையில் நின்றேன். சுகந்தா அவளுடன் பணிபுரியும் ஜானகியுடன் வந்தாள். ஹலோ ஜானகி, எப்படி இருக்கீங்க? நான் கேட்டதும் உடனே ஜானகி வெட்கப்பட்டாள். நீங்க எப்படி இருக்கீங்க ராம்குமார்? எப்பதான் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறீங்க? வெட்கப்பட்டு கொண்டே ஜானகி கேட்டாள். அவளை கேளுங்க, அவ சரின்னு சொன்னா இப்பவே கூட தாலி கட்டுறதுக்கு நான் தயார். அவ்வளவுதான். ஜானகிக்கு இன்னும் வெட்கம் வந்து விட்டது. சரி, அப்ப நான் வரேன் சுகந்தா கூறிவிட்டு ஜானகி விடை பெற்றாள். நீயும் வேணா வாயன் ஜானகி. சுகந்தா ஜானகியை கூப்பிட்டாள். எனக்கு எரிச்சலாக இருந்தது. அருவை. ஐயோ, நான் எதுக்கு? நீங்க 2 பேரும் போங்க. நானும் சுகந்தாவும் டாக்ஸியில் ஏறி உட்கார்ந்தோம். டிரைவன் போப்பா என்றேன் டாக்ஸி டிரைவரிடம். டாக்ஸி கிளம்பியதும் சுகந்தாவை ஒரு கிள்ளு கிள்ளினேன். திமுறா உனக்கு? அந்த அருவியை போய் கூப்பிடுறியே? சாரி சாரி, சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு கூப்பிட்டேன். உடனே அதை பெருசா எடுத்துக்காதே. தமிழரசிக்கு புடவை வாங்கிட்டேளா? 4 புடவை வாங்கி இருக்கேன். பணம் காய்ச்சி குலுங்கிறது போல. ஜமாயிங்கோ. சிகரெட்டுக்காக பேண்ட் பாக்கெட்டில் கையை விட்டேன். சிகரெட் பாக்கெட்டை ஆபீஸ்லயே விட்டு விட்டு வந்திருந்தேன். ச்சே, வர வர எனக்கு ஞாபகம் மறதி ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு.
எதுலயும் கொஞ்சம் நிதானமா இருந்தா தானே. உடனே அவசரம், படபடப்பு, உடனே ஒரே கோபம் என்று அவள் சொன்னாள். டாக்ஸி சென்ட்ரல் தாண்டி கொண்டிருந்தது. சில நாட்களுக்கு முன் சுகந்தா என்னுடைய சிகரெட் பாக்கெட்டுகளை எடுத்துக்கொண்டு போயிருந்தாளே, அந்த ஞாபகம் வந்தது எனக்கு. ஒரு சிகரெட் வேணும் என்று கேட்டேன். சிகரெட் இல்லையே சார், பட்டென்று டாக்ஸி டிரைவர் திரும்பி பார்த்து சொன்னான். நானும் சுகந்தாவும் குதூகலமாகி விட்டோம். சிகரெட் ஒன்ன கேட்கலப்பா, இந்த அம்மா கிட்டதான் நான் சிகரெட் கேட்டேன். பெரிய செயின் ஸ்மோக்கர் இவங்க, தெரியுமா? சுகந்தா பலமாக என்னை கிள்ளினாள். நீங்க சொல்றத நிஜம்னு நம்பிட போறார். நிஜம்தானே? சரி, ஒரு சிகரெட் கொடு. தன்னுடைய பேக்கை திறந்து சுகந்தா சிகரெட் பாக்கெட்டை எடுத்தாள். டிரைவர், இங்க பாருங்க, பாக்கெட் பாக்கெட்டா வெளியே வருது. டிரைவர் எங்களின் அந்யோன்யம் தெரிந்து சிரித்துக் கொண்டான். நீ 1000 சொல்லுங்க சார், ஆனா நான் நம்ப மாட்டேன். போச்சு, நீ ஏமாந்துட்ட இந்த அம்மா கிட்ட. ஸ்மோக் பண்ற பொம்பளைங்க மூஞ்சி உன்னை விட எனக்கு நல்லா தெரியும் சார் என்றார் டிரைவர். போருமா? சுகந்தாவுக்கு ரொம்பவும் குஷியாகி விட்டது. இறங்கும் போது டாக்ஸிக்கு அவள்தான் பணம் கொடுத்தாள். ஓ, டிரைவருக்கு லஞ்சமா? டிரைவினில் சப்போட்டா மரத்தின் கீழே அமர்ந்தோம். உட்கார்ந்த நிமிடத்தில் சுகந்தாவின் முகம் மாறியது. எங்களுக்கு சிறிது தள்ளி தன்னுடைய நண்பர்களுடன் சுகந்தாவின் உறவினர் ஸ்ரீவத்சன் உட்கார்ந்திருந்தான். சுகந்தாவின் காதலை பெறவும் அவளையே மணந்து கொள்ளவும் முறைப்பையன் என்ற முறையில் அவளை அணுகி அணுகி தோற்று போனவன். அந்த தோல்வியின் புகைச்சல் கண்களில் வழிய எங்களையே பார்த்தான். ஓ, இவன் கூட சுத்தரியா என்பது போல செருக்காக நோக்கினான். இகழ்ச்சியான சிரிப்பை வரவழைத்தபடி சுகந்தாவை கேட்டான். எங்க இப்படி? அவசரமாக ஒரு புதிய சிகரெட்டை பற்ற வைத்தபடி மிக செருக்குடன் நான் அவனை கேட்டேன். நீ எங்க இப்படி? நான் இப்படி கேட்பேன் என்பதை அவனும் அவனுடைய நண்பர்களும் சிறிதும் எதிர்பாராததால் அதிர்ந்து போனார்கள். சில வினாடிகள் கழித்து ஸ்ரீவத்சனும் செருக்குடன் பதில் சொன்னான். நான் சுகந்தாவை கேட்டேன், உன்னை இல்ல. இங்கெல்லாம் அவ உனக்கு பதில் சொல்ல மாட்டா என்றேன். நானும் பதில் கொஞ்சம் உரத்த தொனியில் அவனை எச்சரிப்பது போலத்தான் சொன்னேன். சுகந்தா அச்சத்துடன் என்னை தொட்டாள். பயப்படாத என்பது போல நானும் அவளை லேசாக தொட்டேன். ஸ்ரீவத்சன் அவனுடைய நண்பர்களுக்கு சொல்வது போல எனக்கு சொன்னான். அவ எனக்கு உறவு, அதெல்லாம் இங்க வேணாம், வேற எங்கேயாவது போய் வச்சுக்க. நான் அவனை மிரட்டினேன். நீயும் வேற எங்கேயாவது போய் வச்சுக்க. திமிரோடு கொஞ்சம் பயத்தோடும் சொன்னான் ஸ்ரீவத்சன். அடிபட்ட நாகம் போல சீறி எழுந்து விட்டேன். வேற எங்கேயும் வச்சுக்க வேண்டாம், இங்கேயே வச்சுக்கலாம், வாடா எந்திரிச்சு. பலரும் திரும்பி எங்களை பார்த்தார்கள். அந்த இடத்தின் நளினம் சலனம் அடைந்தது. சுகந்தா இறங்கத்தக்க வகையில் தலை குனிந்திருந்தாள். சினத்தை தனித்துக் கொண்டு சொன்னேன். இவளுக்காக விடுற உன்ன, இல்ல கை வேற கால் வேற கலட்டிடுவேன், கலட்டி. யார்கிட்ட காட்டுற உன் வேலையெல்லாம் என்றபடியே உட்கார்ந்தேன். இடம் நிசப்தமாகி இருந்தது. சர்வர் என்னிடம் பயந்து கொண்டே வந்தார். 2 பீச் மெல்லா. சர்வர் போனதும் சுகந்தாவிடம் கேட்டேன். நீ வேற எதுவும் சாப்பிடுறியாமா? வேணா ராம்ஜி, மெல்லிய குரலில் சொன்னாள். இவனுக்கெல்லாம் போய் ஏன் பயப்படுறே சுகந்தா? பயப்படல சொல்லி சிரிக்க முயன்றாள். ஈஸியா இரு, பொட்ட பயிலுங்க தின்னு முடிச்சிட்டு தான் உட்கார்ந்து இருக்கானுங்க, இப்ப எழுந்து போயிடுவானுங்க. அதே மாதிரி சுகந்தாவை பார்த்து கொண்டே மிகவும் ஸ்டைலாக அவர்கள் எழுந்து போனார்கள். இனிமே உன்னை கோஷா போட்டுத்தாமா கூட்டிட்டு போக போறேன். சுகந்தா பிரியமுடன் என்னை கிள்ளினாள். பப்ளிக் பிளேஸ்ல காட்ட மாதிரி கத்திட்டேன்னு வருத்தமா இருக்காடா கண்ணம்மா? எஸ், ஆனா ரொம்ப ஆம்பளத்தனமா நடந்துட்டேன்னு ஒரு பக்கம் சந்தோஷமாவும் இருக்கு. அப்படிதான் இருக்கணும். அப்ப ஜாலியா ஊருக்கு போறேளாக்கும். நீங்க ஒரு விஷயம் ஊர்ல இருந்து வர்றச்சே மறந்துடப்படாது, தெரியுதா? சாரி, நீ என்ன சொல்றேன்னு புரியல சுகந்தா. மறந்துடுத்த உங்களுக்கு? 2-3 தடவை நீங்க ஊருக்கு போறச்செல்லாம் கேட்டு அனுப்பிச்சனே. சில நிமிடங்கள் யோசித்து பார்த்தேன். சுகந்தா என்ன கேட்டாள் என்பதை என்னால் ஞாபகத்துக்கு கொண்டு வர முடியவில்லை. இந்த வயசுல என்னதான் ஞாபகம் வரதையோ உங்களுக்கு? உங்க தமிழரசி போட்டோ கேட்டனே. ஆமால்ல, அவ போட்டோ நீ கேட்டல்ல? மறந்தே போச்சு. 1 வீக்ல வந்துடுங்க ராம்ஜி ஊர்ல இருந்து.
சொல்ல முடியாது. அதுக்கு முன்னாடியே வந்தாலும் வந்துருவேன். சரி, உங்க ஊர்ல ஏதாவது நல்ல கோயில் இருக்கா ராம்ஜி? ஏன், என்ன விஷயம்? நம்ம கல்யாணம் சீக்கிரமே நல்லபடியா நடக்கணும்னு அந்த கோயில்ல வேண்டிக்கணும் நீங்க. ப்ளீஸ் ராம்ஜி. சாரிம்மா, என்னால கோயிலுக்கெல்லாம் போய் இந்த மாதிரி வேண்டிக்க முடியாதும்மா. எனக்கும் சேர்த்து நீ வேணா வேண்டிக்க. நான் வேண்டிண்டாச்சு. எந்த சாமி கிட்ட? ஆஞ்சநேயர். சரியான சாமியா தான் பிடிச்சிருக்க. என்ன வேண்டிக்கிட்ட? வர்ற வருஷமே நமக்கு கல்யாணம் ஆகிட்டா ஆஞ்சநேயருக்கு திருமஞ்சனம் பண்றதா வேண்டிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப சரி. திரும்ப ஞாபகப்படுத்துறேன். இந்த தடவை தமிழரசி படம் மறக்காம கொண்டு வரணும். சரியா? ம், கண்டிப்பா மறக்க மாட்டேன். ஆனால் அந்த தடவையும் நான் என் தங்கை தமிழரசியின் போட்டோவை வாங்கி வர மறந்து விட்டேன். அந்த மறதி எப்பேற்பட்ட விஷ விதையாக சுகந்தாவின் மனதில் விழுந்து விட்டது. இந்த நாவல் அடுத்த பகுதியில் தொடரும்.